அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரை மீனாட்சி அம்மனின் கோவிலில் நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தினசரி நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். மட்டுமில்லாமல் சிவன் சக்தி ஐக்கியத்தை உணர்த்தும் இந்த பள்ளியறை பூஜையில் தமையதி சமயந்தராக காண்பவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. கோவில்களையும் போலவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் பள்ளியறை அம்மன் சன்னதி அமைந்திருக்கிறது. இது இரவு நேர ஜாமத்தின் மல்லிகை பூவால் கூடாரம் அமைத்து வெண் தாமரைகளால் மீனாட்சி பாதங்கள் அலங்கரிக்கப்பட்டு வெண்பட்டால் அம்மனை அலங்கரித்து கிடைக்கும் அன்னையின் திருக்காட்சியை காண கண்கோடி வேண்டும் என்றும் சொல்லலாம். இரவு பள்ளியறைக்கு சுந்தரேஸ்வரரின் வெள்ளி பாதுகைகள் சாமி சன்னதியில் இருந்து பள்ளியறைக்கு வருமாம். பள்ளியறைக்கு வந்த பின்பு அன்னைக்கு விசேஷ ஆர்த்தி, அதாவது மூக்குத்தி தீபாராதனை நடைபெறுகிறது என்று சொல்லலாம். 3 வகையான தீபங்கள் காட்டப்படுகின்றன. அதில் கடைசி தீபம் அம்மனின் முகத்திற்கு மிக பக்கத்தில் காட்டப்படுகிறது. அவ்வாறு காட்டும்போது மிக தெளிவான அம்மனின் திருமுகத்தை நாம் தரிசிக்க முடியும் என்றும் சொல்லலாம். போல 3வது தீபாராதனைக்கு பிறகு அன்னையின் சன்னதியில் திரை போடப்படுகிறது. அவ்வாறு திரையிட்ட பிறகு அன்னையின் மூக்குத்தி பின்புறமாக தள்ளப்பட்டு விடும். போல அம்மனின் மூக்குத்தியானது ஒரு செயினுடன் இணைக்கப்பட்டு அந்த செயினில் இருந்து இன்னொரு பகுதி அம்மனின் பின்புறத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு செய்த பிறகு அன்னையின் சார்பாக பட்டர் ஈசனை வரவேற்று பள்ளியறைக்கு எழுந்தருளச் செய்வார்களாம். மட்டுமில்லாமல் பள்ளியறை பூஜை சிவசக்தி ஐக்கியத்தை உணர்த்துவதால் இந்த தரிசனத்திற்கு சிறப்புகள் மிக மிக அதிகம் என்று சொல்லலாம். அதற்கு பிறகு அம்பிகையின் சன்னதி மூடப்பட்டு பள்ளியறையில் பூஜை, பால், பழங்கள், பாடல்கள், இசை என்று சகல உபசரிப்புகளுடன் இனவு கோயில் நடை சாத்தப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இந்த பள்ளியறை பூஜையை காண முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. போல அன்னை மீனாட்சி 8 விதமான சக்திகளாக காட்சி தருகிறார் என்றும் சொல்லலாம். காலை திருப்பள்ளி எழுச்சி தொடங்கி இரவு பள்ளியறை பூஜை வரை மகா சோடசி, பால புவனேஸ்வரி, கௌரி, ஷியாமலா, மாதங்கி, பஞ்சதசி, சோடசி என 8 சக்திகளாக காட்சி தருகிறாள் அன்னை மீனாட்சி என்றும் சொல்லலாம். அதே போல பள்ளியறை பூஜையின் போது சோடசியாக நமக்கு காட்சி தருவது மிக மிக சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. கோலத்தில் அன்னை மீனாட்சியை தரிசனம் செய்வதற்கு பார்ப்பதற்கும் காண கண்கோடி வேண்டும் என்றும் சொல்லலாம். அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பாத பூஜை செய்யப்பட்டு பள்ளியறைக்கு அழைத்து செல்வதாக ஐதீகமாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் இந்த பள்ளியறை பூஜையை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாகும். போல இந்த பூஜை சிவசக்தி ஐக்கியத்தை உணர்த்துவதால் இந்த தரிசனத்திற்கு சிறப்புகள் அதிகம் என்றும் சொல்லலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தினமும் நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். பல பள்ளியறை பூஜையின் போது சிவபெருமான் பல்லாக்கில் வலம் வரும்போது சிவபுராணம் படிப்பது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் பள்ளியறை பூஜையை தினம் தினம் தரிசிக்க செய்தாலே வளமான வாழ்க்கை அமையும் என்றும் சொல்லப்படுகிறது. போல பள்ளியறை பூஜைக்கு பல்லாக்கை தூக்கி கொண்டு போகக்கூடியவர்களுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக மாறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. பள்ளியறை பூஜையின் போது யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். வேலை அல்லது தொழில் செய்ய விரும்புபவர்கள் 1 வருடம் வரை தினமும் பள்ளியறை பூஜையை தரிசித்து வருவதன் மூலமாக வேலையில் இருந்த பிரச்சனைகள் விலகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் படிப்படியாக வளர்ச்சியை பார்க்க முடியும் என்றும் சொல்லலாம். போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் பள்ளியறை பூஜைக்கு பூக்கள் கொடுப்பவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல பள்ளியறை பூஜைக்கு நெய், நல்லெண்ணெய் கொடுப்பவர்களுக்கு கண் பிரச்சனைகள் தீரும் என்றும் நம்பிக்கையாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பள்ளியறை பூஜையிலும் அதன் நிறைவு பகுதியிலும் அன்னதானம் செய்பவர்கள் தொழிலில் அமோக வளர்ச்சி அடைவார்கள். அது மட்டுமில்லாமல் பல மடங்கு லாபம் அதிகரித்து காணக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது.
மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் வெள்ளியறை பூஜையில் வெள்ளிக்கிழமை நாளில் கலந்து கொண்டால் குடும்பம் ஒற்றுமை மேலோங்கும். அது மட்டுமில்லாமல் கணவனின் நோய் தீரும் என்றும் கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை நாளில் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு தங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி பூஜைக்கு கொடுப்பதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அதேபோல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் பள்ளியறை பூஜையில் சனிக்கிழமை நாளில் கலந்து கொண்டால் அற்புதமான வாரிசுகளை பெறலாம் என்றும் சொல்லலாம். அதேபோல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் பள்ளியறை பூஜையின் போது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் சண்டை நீங்கி சமாதானம் ஏற்படவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் கலந்து கொள்வதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். பள்ளியறை பூஜைக்கு பால் வாங்கி தருபவர்களுக்கும் நெய்வேத்தியம் செய்து தானம் கொடுப்பவர்களுக்கும் பத்தி நிறைந்த பிள்ளைகள் பிறப்பார்கள் என்றும் சொல்லலாம். அதே போல பல தலைமுறைகள் அவர்களின் புகழில் நிலைத்து நிற்கும் என்றும் சொல்லப்படுகிறது. போல பள்ளியறை பூஜையில் கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டு பசுவிற்கு பழங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலம் சுகப்பிரசவம் நடைபெறும் என்றும் சொல்லலாம். அதே போல நெய்வேத்திய பாலை தானும் குடித்து மற்றவர்களுக்கு தானம் செய்வதால் சுகப்பிரசவம் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் பள்ளியறை பூஜை முடிந்த பிறகு அன்னதானம் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் பல மடங்கு லாபம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் பள்ளியறை பூஜையை தினமும் தரிசனம் செய்வதாலேயே வளமான வாழ்க்கை அமையும் என்றும் சொல்லலாம். பள்ளியறை பூஜைக்கு பல்லாக்கு தூக்கி சுமக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் 1000 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக மாறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக சொல்லப்படுவதால் அம்பாவின் சன்னதியே முதன்மையாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமானை வணங்கும் மரபு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்றும் சொல்லலாம். மதுரை மாநகரத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நகரின் மையப்பகுதியில் மிக பிரம்மாண்ட கோபுரங்களின் கம்பீரமாக காட்சியளிக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உலக அளவில் பிரசித்தி பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோவில் மிகப்பெரிய கோவிலாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோவில் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோவில் 17 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். கோவிலின் மொத்த நீளம் 847 அடி, அகலம் 792 அடி என்றும் சொல்லப்படுகிறது. ஆடி வீதியில் அமைந்திருக்கின்ற பிரகார சுவர் கிழக்கு மேற்காக 830 அடியிலும் வடக்கு கிழக்காக 730 அடியிலும் அமைந்திருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவிலில் மதுரைக்கு அழகை சேர்ப்பது அதன் கோபுரங்களும் அதில் உள்ள கலாச்சார சிற்பங்களும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் மொத்தம் 12 கோபுரங்கள் இருக்கின்றன. தங்கத்திலான கோபுரங்கள் 2 என மொத்தம் 14 கோபுரங்கள் அமைந்திருக்கின்றன. இதில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என ஒவ்வொரு திசைக்கும் ஏற்றாற்போல 4 பிரம்மாண்ட வெளிப்புற கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கோபுரங்கள் அனைத்தும் 9 நிலைகளை கொண்டவைகளாக சொல்லப்படுகிறது. இந்த 4 கோபுரங்களும் ராஜ கோபுரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கோவிலானது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக சொல்லப்படுவதால் அம்பாவின் சன்னதியே முதன்மையாக இங்கு சொல்லப்படுகிறது. மீனாட்சி அம்மனின் சிலை மரகதத்தால் ஆனது என்றும் சொல்லப்படுகிறது. பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் வந்ததால் அவர் கடம்பவனம் என்ற காட்டை அழித்து மதுரை மாநகரையும் இந்த சிவசக்தி தலத்தையும் அமைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆண்டு வந்த மலையத்துவச பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் குழந்தை வரம் வேண்டி இறைவனை வேண்டி வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பல்வேறு யாகங்கள் செய்த பிறகு பிரம்மன் வழிகாட்டுதலின் பேரில் புத்திர காமெட்டி யாகம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. செய்த யாகத்தை பார்த்த எம்பெருமான் அன்னையான உமாதேவியை அந்த யாக குண்டத்தில் 3 தனங்களை உடைய பெண் குழந்தையாக தோற்றுவித்தாராம். அரசியும் அந்த குழந்தைக்கு தாடகை என்று பெயர் வைத்து வளர்த்து வந்தார்கள். பங்குனி உத்தர பெருநாளில் திருமணத்திற்குரிய நல்ல வேளையில் எம்பெருமான் தாடகையை மணந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. வேண்டி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து மீனாட்சி அம்மை இந்த தலத்தில் அருள் செய்து வருகிறாள் என்றும் சொல்லலாம். மீனாட்சி என்பது மீன் போன்ற அழகிய கண்களை உடையவள் என்று பொருள் சொல்லப்படுகிறது. மீனாட்சி அம்மன் 2 திருக்கரங்களுடன் ஒரு கையில் கிளியுடன் செண்டு ஏந்தியபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள்.
கருணை பொழியும் கண்களுடன் உலகம் எல்லாம் அருள் பாலிக்கும் அன்னையை பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.